இல்லை, அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உண்மையாகவே நீட்டுக்காக தான் ஆப்போஸ் பண்ணி போராட்டம் பண்ணாங்க என்னோட கெஸ்ஸிங்கு. ஆனால் இப்போ அந்த வன்முறையெல்லாம் நடக்கும்போது பார்த்தா அது வந்து ஒரு திட்டமிட்டபடி இதில் வந்து நம்ம சேர்ந்து குழப்பத்தை உண்டாக்கலாம். சினிமா வேறு, அரசியல் வேறு, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து ஒரு போராட்டம்னா ஃபஸ்ட்டு அது கம்யூனிஸ்ட்டு தான் எப்பயுமே கரெக்டாக ஒரு போராட்டத்துக்கு எப்பயுமே முக்கியத்துவம் தருவாங்க. இப்போ ஆனால் எப்படின்னு தெரியலப்பா. அதிகமாக நீட் ஆப்போசிட் வந்து டிஎம்கே தான். டிஎம்கே தான் அவங்க வந்து ஃபுல்லாக அகேன்ஸ்ட் நீட் அகேன்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக போராட்டம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அரசியல் சூழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. யாருமே ரியலாக வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அன்எம்ப்ளாய்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ வருது. அன்எம்ப்ளாய்டு இல்லைன்னா இவ்வளோலாம் வராது. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். அதாவது நீட் தேர்வால ஏழை எளிய மக்களோட மருத்துவ கனவு வந்து பாதிக்கப்படுவதாகவும், லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி கோச்சிங் சென்டர் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் மருத்துவர்கள் ஆக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இது உண்மையாவே அவங்க வந்துட்டு மாணவர்களை ஆதரிச்சுதான், மாணவர்களுக்காக மட்டும்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு மற்றொரு பக்கம் வந்துட்டு மக்களிடையே ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அரசியல் சூழ்ச்சி இருக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். எதுக்காக இது தமிழ்நாடு அரசு கண்டிப்பா உதவும் நாங்கள் நம்புறோம். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. ஆனா இவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு போராட்டங்கள் வந்துட்டு வலுப்படவே இல்லை. ஆனா போராட்டங்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்துட்டு நிறைய சிபிஐ, சிபிஎம், என்டிகே இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு. இதுலலாம் எந்த கட்சிகள் வந்துட்டு போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? கொடுப்பாங்க. கொஞ்சம் இப்போ என்ன நடக்குன்றது தெளிவாங்க பார்க்காம இருக்காங்க. பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த கட்சிகள் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க நீங்க? டிவிகே, என்டிகே? கண்டிப்பா கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே சார். ஆனா இப்ப போராட்டங்கள்லாம் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு, போராட்டங்கள் மங்குது இல்லையா? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? சினிமாவா, இல்ல வந்துட்டு இந்த டாஸ்மாக்? சினிமாவும் இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. சினிமா வேற, அரசியல் வேற, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. அரசியல் சூழ்ச்சியெல்லாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா மாணவர்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் நிறைய இருக்கு. சிபிஐ, சிபிஎம், டிவிகே, என்டிகே இருக்கு. இதுல வந்துட்டு போராடக்கூடிய கட்சி எந்த கட்சி? டிவிகே. சோ எல்லாருக்கும் வந்து குரல் கொடுக்குற கட்சி டிவிகே மட்டும்தான். ஓகே, எதனால இந்த போராட்ட குணம் மங்கி இருக்கு தமிழக அரசியலுக்கு நடுவுல? சினிமானாலயா, இல்ல வந்துட்டு டாஸ்மாக், சாராயம், அந்த வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடுகள் வந்துட்டு சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் நிலைப்பாடுல இப்போதைக்கு கரெக்டா தான் இருக்கு. முன்னாடி வேணா சரியில்லாம இருக்கலாம், இப்ப எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இல்லை, அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உண்மையாகவே நீட்டுக்காக தான் ஆப்போஸ் பண்ணி போராட்டம் பண்ணாங்க என்னோட கெஸ்ஸிங்கு. ஆனால் இப்போ அந்த வன்முறையெல்லாம் நடக்கும்போது பார்த்தா அது வந்து ஒரு திட்டமிட்டபடி இதில் வந்து நம்ம சேர்ந்து குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்குது, அப்படிங்கிற மாதிரி என்னோட ஐடியா தோணுது. இப்போ வந்து தமிழக அரசியல் கட்சிகள்லயே எந்த கட்சி வந்துட்டு போராட்டத்துக்கு குரல் கொடுக்குற கட்சியா இருக்கு? சிபிஐ, சிபிஎம் அண்ட் வந்து என்டிகே, டிவிகே, இதுல எந்த? இல்லை, எப்பயுமே வந்து ஒரு போராட்டம்னா ஃபஸ்ட்டு அது கம்யூனிஸ்ட்டு தான் எப்பயுமே கரெக்டாக ஒரு போராட்டத்துக்கு எப்பயுமே முக்கியத்துவம் தருவாங்க. இப்போ ஆனால் எப்படின்னு தெரியலப்பா. போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கிடையே மங்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து என்ன ரீசனா இருக்கும்? சினிமாவா, இல்ல சாராயம் அண்ட் டாஸ்மாக், இல்ல வந்துட்டு அரசியல் நிலைப்பாடுகள்னால வந்துட்டு போராட்டம் இல்லை, போராட்டம்னாவே இப்போ நல்லா அதிகமாக இருக்கும் எப்பயுமே. இப்போ வந்து என்ன எதனாலன்னா எல்லாம் மீடியா, இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் சோசியல் மீடியாவில் அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க. முதல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அந்த அளவுக்கு அடிக்ஷன் இல்லை. அதனால தான் இப்போ வந்து அந்த போராட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் மாணவர்கள் கொடுக்குறதில்ல. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். என்னை பொறுத்து அரசியல் சூழ்ச்சி இருக்குமான்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் என்னுடைய பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீட்டு கண்டிப்பாக முக்கியம்தான். ஆனால் நீட்டு பேப்பர் லீக்கேஜ்ன்றது அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க, அதுக்காக இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஏன்னா 0.5 மார்க்லேயே கண்டிப்பாக எல்லாருமே அந்த மிஸ் ஆகிற சான்ஸ். ஸோ லீக்கேஜஸ் இல்லாமல் அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி நீட் நடத்தாங்கன்னா நீட் ரொம்ப நன்மை தான்.
ஓகே சார். இப்ப தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் நிறைய இருக்கு. சிபிஐ, சிபிஎம், என்டிகே, இந்த மாதிரி டிவிகே நிறைய இருக்கு. இதுல எந்த கட்சிகள் வந்துட்டு போராட்டத்துக்கு குரல் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிகமா நீட் ஆப்போசிட் வந்து டிஎம்கே தான். டிஎம்கே தான் அவங்க வந்து ஃபுல்லா அகைன்ஸ்ட் நீட் அகைன்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக போராட்டம் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த போராட்ட குணங்கள்லாம் இப்போ வந்து கட்சிகளிடையே மங்கி இருக்கு? அதாவது சினிமானாலயா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடுகளா, இல்ல வந்துட்டு டாஸ்மாக், சாராயம் இந்த மாதிரி இது பின்னாடி போறதுனால? என்னை பொறுத்தவரை நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சொல்லுவேன். இந்த அரசியல் எதுவுமே கிடையாது. அன்எம்ப்ளாய்டு தான். அன்எம்ப்ளாய்டு ரொம்ப அதிகமா இருக்கிறதால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ வருது. அன்எம்ப்ளாய்டு இல்லைன்னா இவ்வளோலாம் வராது. அதனால தான் மக்கள் ஈஸியாக உள்ள வராங்க. இது காரணம் வந்து அன்எம்ப்ளாய்டு தான். தேங்க்யூ. எனக்கு அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பற்றி தெரியாது. பட் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து அரசியல் சூழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. யாருமே ரியலாக வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. சில பேர் ரியலாக பண்ணுறாங்க, சில பேர் வந்துட்டு பாலிடிக்ஸ்லேயும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவங்கலாம் வந்துட்டு எந்த அரசியல் கட்சிகள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, டிவிகே, என்டிகே, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு. இதுல எந்த கட்சிகள் வந்துட்டு அரசியலுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே இப்போ இந்த இஷ்யூக்கு குரல் கொடுக்குறாங்க. பட் மெஜாரிட்டியாக வந்துட்டு டிவிகே கொடுக்குறாங்க. எதனால இந்த தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் எதனால வந்து போராட்டங்கள் வந்துட்டு மங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? சினிமானாலயா, இல்ல அரசியல் நிலைப்பாடுகளா, இல்ல டாஸ்மாக்? எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு வந்தாதான் வந்து நிறைய பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே வந்துட்டு அக்செப்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்துட்டு இனிமே இருக்க போகுதுன்னு. சில பேர் தானே வெளியே வந்திருக்காங்க, எல்லாருமே வரல. இல்லை, எப்போ வந்து மேஜர் க்ரௌடு வருதோ அப்பதான் வந்துட்டு அந்த ப்ரொடெஸ்ட் இன்னும் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.